ஜோசியம் பாக்குறது. ஜக்கம்மா சொன்ன வார்த்தை மாறாம மகமாயி துணையோட மதில தாண்டி வந்திருக்கையா. அத்த பவி, இந்தா இத அந்த பாட்டிகிட்ட கொடுத்து அனுப்பு. சரிப்பா. ஐயா, வாக்கு சொல்லாம கை நீட்டி நான் எதையும் வாங்க மாட்டேன். ஜக்கம்மா சொன்ன வாக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் என் நாக்கு. ஏமா ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தான் எனக்கு தெரியுமே. இதுல ஜோசி வேற பார்த்து சொல்லணுமாக்கும். எதுவும் சொல்ல வேணாத்தா, நீ கிளம்பு. ஐயா, சிவந்த ராத்திரியில அசந்த மனசுக்காரன் உசுறு உயிருக்கு அழுதுகிட்டு நிப்பான். அவன் கை சும்மா போகாது, காலும் சும்மா நடக்காது. தலையெடுக்க வந்தவன் முடியோட போக மாட்டான். ரத்த காவு வேணும்னு ஒத்த சாவ பார்க்க வருவான். அலட்சியம் செஞ்சு உயிர் போக கூடாதுங்கிறது அந்த ஜக்கம்மாவோட வாக்கு. உங்க குலசாமி மண்ணை எடுத்து கும்பிட்டு வந்தாலும் குறவளைய கடிச்சு தலை தப்பி வந்தா தலைசோறு போடுங்க. நாக்க கட்டி விட்டா வாக்கரிசி வந்து சேரும். ஏமா ஏய், வாசல்ல வந்து நின்னுகிட்டு அபசோனமா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற நீயே போமாங்கிட்டு. இந்த வீட்டு பெரிய தலை மண்ணுல விழப்போகுது. அவர் தலைய விலக்கி வச்ச யம காவு வாங்க போறான். பெரிய தலை விழப்போகுது இந்த வீட்டுல. ஆனா உசுருக்கு கண்டம் இருக்குன்னு ஜக்கம்மா ஜாட காட்டிட்டா. பத்திரமா இருக்கிறதும் யமனுக்கு இரையாகிறதும் உங்க கையில தான் இருக்கு. வீட்டோட மூத்த விளக்கு. ஆனா விதி இந்த விளக்க அணைச்சி அணைச்சி ஏத்திக்கிட்டு இருக்கு. உன் கல்யாணம் முறைப்படி நடக்கல. உன் கழுத்துல இருக்கிற தாலி முறைப்படி ஏறல. ஏமா, இது அம்புட்டும் ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே. தெரியாத விஷயம் இருந்தா ஏதாச்சும் சொல்லு. ஐயா, இது உங்க மூத்த மக. இவளுக்கு ஒரு தங்கச்சின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். இவளுக்கு அடுத்து பிறந்த வாரிசு இந்த மண்ணுல பிறக்கறதுக்கு முன்னாடியே மண்ணுக்குள்ள போயிடுச்சு. சரியா? ஆமாத்தா, இவளுக்கு அப்புறம் இவ ஆத்தா மாசமா இருக்கும்போது 8வது மாசத்துல புள்ள வயிற்றுக்குள்ள இறந்து பிறந்துச்சு. இந்த விஷயம் எனக்கு கூட தெரியாது. யாருக்குமே தெரியாதத தெரிய வைக்கிறது தான் எங்க ஜக்கம்மாவோட வேலையே. தாயி, புருஷனுக்கும் உனக்கும் நடுவுல சங்கடங்கள் வந்தாலும் சமாதானம் நிறைஞ்சிருக்கும். ஆனா வரப்போற குழப்பம் அதை எப்படி வேணாலும் மாத்தும். இந்த கைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கை ஒண்ணு ரத்தக்கரை படிய போகுது. உன் அப்பாவுக்கு வரப்போற ஆபத்து உன் மூலமா தான் வரப்போகுது. உன் கைக்கு பழக்கப்பட்ட கைதான் உன் அப்பா தலையை எடுக்க போகுது. என்ன எல்லாரும் என்ன பாக்குறீங்க? நான் அந்த அளவுக்கு மோசமானவன் இல்லடி. எது ஆண்டாளே, எதுக்கு வேலை மெனக்கட்டு இதெல்லாம் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கிற நீயே? நான் தான் சொல்றேன்ல, எதையாவது சொல்லி நம்ம மனசை கெடுத்து ரூபாயை புடுங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இது ஏ வாக்கு இல்ல, ஜக்கம்மாவோட வாக்கு. அம்மையை ஜக்கம்மா சொக்கம்மான்ட்டு எந்திரிமா முதல்ல. எந்திரி சொல்றேன், எந்திரி. சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்து போட்டாங்க. அந்த குறி சொல்ல வந்த கிளவி வேற எதையோ சொல்லி விட்டுட்டு போயிட்டா. மண்டக்குள்ள அதுவே போட்டு கொடையுதே.
என்ன இந்த ஆளு நைட் வாட்ச்மேன் மாதிரி தூங்காம சுத்திட்டு இருக்கிறான்? ஓ, ஜோசியக்காரம்மா சொன்னதை நினைச்சு பயந்து போய் அதுதான் தூக்கம் இல்ல. ஐயோ அப்பா, இவனை என்ன பண்ணலாம்? ஏதோ ஒண்ணு பண்ணலன்னா நம்மளுக்கு ஆத்திரம் அடங்காது. ஐடியா, நீ செத்த மாப்பிள்ளை இன்னைக்கு. டேய் யாரா? யாராது? ஏய், ரத்த கரை படிஞ்ச கையே ரத்த காவு வாங்க போகுது. வீட்டுல இருக்கிற ஒருத்தன் தான் உன் தலைய எடுக்க போறான். உன் தலை மண்ணுல விழ போகுது. நிலவில போகுது. ஏய்,